ஹலோ ஆல். நேத்து நைட்டே மாவு காலியானதுனால மார்னிங் உப்புமா தான் இருக்கும்னு தெரிஞ்சு அலர்ட் ஆகி எங்க அம்மா ஒரு ஐடியா குடுத்தாங்க. ட்ரெடிஷ்னலா தவலாட கூட இருக்கு. அது கூட செய்யலாமே அப்படின்னு சொன்னாங்க. பிடிக்காத ஒரு உப்புமாலேருந்து தப்பிக்க என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ நைட்டே ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு அரிசி மட்டும் 1 கப் எடுத்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு இது எல்லாமே 1/4 கப் சேர்த்து ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணியாச்சு. மார்னிங் நல்லா ஊறி இருந்துச்சு. அது கூட காஞ்ச மிளகாய், இஞ்சி, சோம்பு வச்சு கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் சேர்த்து தாளிச்சு கலந்துட்டு தென் சைட் டிஷ்ஷுக்கு கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, நிறைய கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி. தென் தோசைக்கல்ல தாராளமா எண்ணெய் விட்டு நம்ம அரைச்சு வச்ச மாவு சேர்த்து 2 பக்கமும் நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான தவளாடை ரெடி. இந்த தவளாடைய இன்னும் ட்ரெடிஷ்னலா மாத்துறதுக்காக தான் நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நீங்க வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். அம்மாக்கு எப்பயுமே தவளாடை கொஞ்சம் மெலிசா இருந்தா பிடிக்கும். எனக்கு வெளிய கொஞ்சம் கிறிஸ்பா, உள்ளார நல்லா சாஃப்ட்டா மொத்தமா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரி ஊத்திட்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.